லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். குழந்தையை கொடுங்க மேடம். என் குழந்தையை யாருமா இது? நம்ம குழந்தைக்கு வச்சு என்ன பண்றாங்க? யாருங்க நீங்க? என் குழந்தையை கொஞ்சிட்டு இருக்கீங்க. ஏமா குழந்தையை கொடுமா. யார் நீங்க? குழந்தையை கொடுங்க மேடம். நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், காதுல விழுவலையா? மேடம் என் குழந்தையை கொடுங்க. மேடம் குழந்தையை கொடுங்க. குழந்தையை கொடுங்க. இது ஏன் குழந்தை? நல்லா பாருங்க மேடம், இது ஏன் குழந்தை? மேடம் குழந்தையை கொடுங்க மேடம். லட்சுமி, அது அவங்க குழந்தை. லட்சுமி, அவங்க எங்க வீட்டுக்கு வந்து கெஸ்ட். பிரச்சனை பண்ணாம குழந்தைய கொடு. இது ஏன் குழந்தை? இது ஏன் குழந்தை? இங்க பாருங்க, ஏன் குழந்தை? ஏன் குழந்தை? ஏங்க என்னங்க நாங்க பாட்டு சொல்லிட்டே இருக்கோம், கேட்க மாட்டேங்கிறீங்க. குழந்தையை கொடுங்க. ஏன் குழந்தை? என்னோட குழந்தை. இது ஏன் செல்லம்? குழந்தையை கொடு. ஏன் குழந்தை? குழந்தையை கொடுங்க முத. குழந்தை இல்ல லட்சுமி, சொன்னா கேளு. என்னோட குழந்தை லட்சுமி. அது அவங்க குழந்தை. லட்சுமி, இது உன் குழந்தை இல்ல லட்சுமி. தர மாட்டது ஏன் குழந்தை? ஏமா குடுமா என் குழந்தைய. இதுக்கு தான் கீழ விடாதன்னு சொன்னேன். ஏமா குடுமா. ஏன் குழந்தை? ஏமா குடுமா. அவங்க குழந்தை கொடுத்துருங்க. ஐயோ, நான் தர மாட்டேன். விடுமா. அவங்க குழந்தை. கேளுங்க. அவங்க குழந்தை. ஏமா விடுமா. விடுமா. ஏன் குழந்தைமா இது? புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன் லட்சுமி இப்படி எல்லாம் பண்ற? எனக்கு சொல்ல கேளுங்க. உங்களோட குழந்தை கிடையாது. சொன்னா கேளு லட்சுமி. அம்மா அம்மா என்ன பண்றீங்க? ஐயோ என்னாச்சு? ஏன் குழந்தை சொல்றீங்க? கிழிஞ்சிருச்சு? எந்த குழந்தை? அங்க பாரு, அவர் கையில இருக்கு. அது ஏன் இல்லம்மா. குழந்தை? அது நம்ம குழந்தை கிடையாது. அது நம்ம குழந்தை இல்லம்மா. நீ சும்மா இரு. அது ஏன் குழந்தை தான்? குழந்தை இங்க பாருங்க, நான் சொல்றதை கேளுங்க. அது நம்ம குழந்தை இல்ல. ஏங்க இவங்க என்ன பைத்தியமா? இப்படி இருக்கிறவங்கள ஏங்க வெளிய விடுறீங்க? யோ, யார பத்தி என்ன பேசுற? மரியாதையா பேசு. சந்தோஷ், அவங்க கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க எங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட். அவங்க குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு என்னமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க உங்க அம்மா. அதுக்கு நீ எங்க அம்மாவை பைத்தியம்னு சொல்லுவாங்களா? தொலைச்சிருவேன் உன்னை. பாருங்க, உங்களுக்குலாம் எங்க அம்மா எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. எல்லாரும் முன்னாடி இப்படி அசிங்கமா பேசுறீங்க. சந்தோஷ், இப்ப எதுக்கு கோவப்படுற? அவங்க குழந்தைய அவங்க கேக்குறாங்க, அதை கொடுக்கறதானே நியாயம். குழந்தைய உங்க அம்மா கொடுக்க மாட்டேன்னு சொன்னா இப்படித்தானே பேசுவாங்க. கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. இவ்ளோ பேசுற நீங்க அவங்கள வீட்டுக்குள்ளே வச்சிருக்கணும். ஏன் வெளியில விடுறீங்க? தயவு செஞ்சு இந்த விஷயத்துக்காக உங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் பேசமாட்டாதீங்க. உனக்காக தான் பாக்குறோம் பவி. லட்சுமி ஏன் நல்ல டாக்டர் கிட்ட காட்டுங்க. வாங்க போலாம் எல்லாரும். இங்க பாரு லட்சுமி, அது நம்ம புள்ள இல்லம்மா. நம்ம புள்ள நம்மள விட்டு போயிட்டாம்மா. இல்லப்பா, அது நம்ம குழந்தை. அவன் பாருங்க எப்படி சிரிக்கிறான்னு. அவன் என்ன பார்த்து சிரிச்சான். நம்ம குழந்தை இல்லம்மா. அது ஏன் பாப்பாதான். அவன் என்னோட செல்லம் தான். ச்சே, பாவம் அக்கா. குழந்தை இறந்து போச்சுன்னு கூட தெரியாம குழம்பி போயிருக்காங்க. பேசாம இவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட் கிட்ட காமிச்சா சரியாயிடும்னு எனக்கு தோணுது. என்ன பிரதீபா, அவங்க சொன்னதை நீ இங்கிலீஷ்ல சொல்றியா? என் அம்மாக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, புரியுதா? நல்லாதான் இருக்காங்க. கேளு அம்மா அம்மா. லட்சுமி, நான் சொல்றத கேளுமா. நம்ம குழந்தை தண்ணியில விழுந்து இறந்துட்டாம்மா. அவன் திரும்ப வரவே மாட்டாம்மா. நீ அதை நம்பித்தான் ஆகணும்மா. அதான் உண்மை.
அதை நம்பித்தம்மா ஆகணும். அதெல்லாம் இல்ல. லட்சுமி, அம்மா, இல்லம்மா. அம்மா, 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 இல்லம்மா, நான் சொல்றதை கேளுங்க. அம்மா, நான் சொல்றதை கேளுங்கம்மா. அது நம்ம குழந்தை இல்லம்மா. அது நம்ம குழந்தை இல்லம்மா. அம்மா, நம்ம குழந்தை இல்லம்மா அது. அம்மா, அது நம்ம குழந்தை இல்லம்மா. சொல்றதை கேளுங்கம்மா. ஐயோ, இல்ல. அது நம்ம குழந்தை இல்லம்மா. அம்மா, நான் சொல்றதை கேளுங்கம்மா. அம்மா, இல்லம்மா. அம்மா, இல்லம்மா. அத்தை வாங்க அத்தை, நம்ம வீட்டுக்கு போலாம். அவன் நம்ம குழந்தை இல்ல அத்தை. அம்மா, என்ன அத்தை இப்படி அம்மா, அது நம்ம குழந்தை இல்லம்மா. அம்மா, அம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். அம்மா, என்ன அத்தை அதையே திருப்பி திருப்பி இல்லம்மா. சொல்லிட்டு இருக்கீங்க? அம்மா, அம்மா, அத்தை ஐயோ, அம்மா, 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 என்ன அம்மா. அத்தை, ஏன் அத்தை இப்படி பண்றீங்க? அத்தை நான் சொல்றத பொறுமையா கேளுங்க அத்தை. அத்தை அம்மா, 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 பவி, அத்தை அத்தை என்னாச்சு அத்தை? அம்மா, என்ன அத்தை? அம்மா, அத்தை, இங்க அம்மா, பாருங்க. அம்மா, இங்க அத்தை, பாருங்கம்மா. என்னாச்சு அம்மா. அத்தை? இப்படித்தான் டாக்டர் அடிக்கடி மயங்கி மயங்கி விழுந்துடுறா. எப்ப பார்த்தாலும் குழந்தைய நினைச்சு அழுதுகிட்டே இருக்கா. எதுவும் சாப்பிடறது கூட கிடையாது. ஏதாவது குழந்தை அழுகுற சத்தம் கேட்டாலே ஓடி போய் பார்த்து ஏமாந்து போறா. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. குழந்தை நினப்பு தான் அவங்கள இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. குழந்தைக்கு ஏற்பட்ட முடிவை அவங்க மனசு ஏத்துக்கல. நாம அதிகமா நேசிக்கிறவங்க நம்மளை விட்டு போயிட்டா அத மனசு ஏத்துக்க மறுக்கும். ஆனா மூளை உண்மையை சொல்லிக்கிட்டே இருக்கும். அதனால மனசுக்கும் மூளைக்கும் ஒரு போட்டியே ஏற்படும். மூளை சொல்றத மனசு ஏத்துக்கிட்டா அவங்க நார்மல் ஆயிடுவாங்க. மனசு ஜெயிச்சிட்டா அப்புறம் மென்டல் டிஸார்டர் தான். டாக்டர் என்ன சொல்றீங்க டாக்டர்? அப்படின்னா அத்தைக்கு நோ 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 நோ, ஷீ இஸ் இன் தி early stage. அவங்க நெக்ஸ்ட் லெவல் போகாம நீங்க தான் பாத்துக்கணும். எங்க குடும்பத்தோட ஆணிவேரே லட்சுமி தான் டாக்டர். எங்க பிரச்சனை எல்லாம் அவ தான் தலைமையில ஏத்திக்கிட்டு தைரியமா குடும்பத்தை நல்லபடியா நடத்துவார் டாக்டர். ஆனா அவளுக்கு ஒன்னொன்னதும் எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு புரியல டாக்டர். இந்த நேரத்துல நீங்க எல்லாரும் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். அவங்களுக்கு குழந்தைய பத்தின நினைப்பு வராத அளவுக்கு அவங்கள நீங்க சந்தோஷமா வச்சுக்கணும். அது எப்படி டாக்டர் முடியும்? அத்தைக்கு அவன் தான் உலகமே. இப்பெல்லாம் எங்க எல்லாரையும் விட அவன் மேலதான் அதிகமா பாசமா இருந்தாங்க. அவனை மறந்துட்டு அத்தை சந்தோஷமா இருக்கிறதெல்லாம் இம்பாசிபிள் டாக்டர். பட் யூ டோன்ட் ஹேவ் a சாய்ஸ். அவங்க குழந்தைய மறந்து உங்களை நினைச்சு சந்தோஷமா இருந்தாதான் அவங்க நார்மல் ஆவாங்க. நான் கொஞ்சம் மெடிசன் எழுதி தரேன், அதை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. பட் நான் கொடுக்குற மெடிசன் அவங்க ஹெல்த்தை மட்டும்தான் கியூர் பண்ணும். அவங்க மனசை நீங்க தான் சரி பண்ணணும். இதுல இருக்கிற மெடிசனை ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ. தேங்க்யூ டாக்டர். அத்தை டாக்டர் என்னென்னமோ
என்னென்னமோ சொல்லி பயமுறுத்துறாரு அத்தை. எங்களுக்கு ஒவ்வொன்னா கேட்கும் போது ரொம்ப பயமா இருக்கு. நீங்க இருக்கிற தைரியத்துல தான் அத்தை நாங்க எல்லாருமே இருக்கோம். எங்களை ஏமாத்திடாதீங்க அத்தை. நீ அழாத பவி, லட்சுமிக்கு எதுவும் ஆகாது. நான் கும்பிடுற மருதமலை முருகன் நம்மள கைவிட மாட்டான். இல்ல தாத்தா, அத்தைக்கு இந்த லைஃப் ஃபுல்லா கஷ்டம் தானே தலையில எழுதி இருக்கு போல. சின்ன வயசுல இருந்து அவங்க ஆசைப்பட்டது எதுவுமே அவங்களுக்கு கிடைச்சது இல்ல. கை கெட்டினது வாய் கெட்டாத மாதிரி ஆயிடும் என்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. இப்ப கூட பாருங்க, கல்யாணம் வரைக்கும் வந்துச்சு. ஆனா நிறைவேறாத ஆசையாவே போயிடுச்சு. பாவம் தாத்தா அத்தை. நாம ஒண்ணு நினைச்சா கடவுள் நினைக்கிறம்மா. நம்ம என்ன பண்றது? நீ புள்ள தாச்சி பொண்ணு, நீ அழுதுட்டு இருந்தா அது பிள்ளைக்கு ஆகாதுமா. டாக்டர் சொன்ன மாதிரி லட்சுமியை சந்தோஷமா வச்சுக்கணும்னா அது உன்னாலையும் உனக்கு பிறகு போற பிள்ளையினாலையும் தான் முடியும். அதுதான் அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்மா. நீ தைரியமா இருமா. ஐயோ, தாத்தா வர்றாரே. ஏதாவது ஏடா கூடமா கேட்டு உளறிட்டா பேசாம அவர்கிட்ட எதுவும் பேசாம போயிடலாம். ஏய் இல்லடா, என்னடா அது? தப்புடா சந்தோஷ், நீ பண்றது பெரிய தப்பு. என்னடா பாக்குற? எனக்கு எல்லாம் தெரியும்டா. ஹரி சொன்னத லட்சுமி, பவி, ஏன் நம்ம அப்பார்ட்மெண்ட்டே நம்பலாம். ஆனா நான் நம்ப மாட்டேன். அந்த குழந்தை அன்னைக்கு குளத்துல விழுந்தது விபத்தா கூட இருக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஹரி பண்ணதா சொன்னதெல்லாம் நீ ஜோடிச்ச கதை. பாவம்டா, ஹரி வழக்கம் போல உனக்காக வேண்டி பாவத்தை சுமக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா. நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். சந்தோஷ், நான் உன் தாத்தாடா, பள்ளிக்கூடத்து வாத்தியார். பசங்க முகத்தை பார்த்தே அவன் உண்மை சொல்றானா பொய் சொல்றான்னு கண்டுபிடிச்சிருவேன். என் உடம்புல ஓடுற அதே ரத்தம் தான் உன் உடம்புலையும் ஓடுது. நம்ம எல்லாருமே சுயநலம் பிடிச்சவங்கடா. கல்யாண மண்டப வாசல்ல வச்சு என்னென்ன கேள்வி கேட்டேன். லட்சுமி வாழ்க்கையில உனக்கு இருந்த அக்கறையை பார்த்து உண்மையிலே ரொம்ப பெருமையா இருந்துச்சு. ஆனா கடைசியில கழனி பானைக்குள்ள கைவிட்ட கதையா இப்படி பண்ணிட்டியடா. நீ ஆசைப்பட்டபடி அந்த குழந்தை வீட்டுல இல்ல. இப்போ நீ நிம்மதியா இருந்துருவியாடா? குழந்தைய பத்தின விஷயம் எனக்கும் ஹரிக்கும் தெரியும். ஆனா நாங்க 2 பேருமே உனக்கு ஆதரவா உன் கூடவே தானே இருந்தோம். அப்புறம் இந்த மாதிரி பண்ண? பார்த்தல்ல, உன்னோட புடிவாயத்தால சரி செய்யவே முடியாத ஒரு பாவத்தை அந்த பச்சை குழந்தைக்கு நீ பண்ணிட்ட. அதனாலதான் உங்க அம்மா இன்னைக்கு பைத்தியக்காரி மாதிரி ஆயிட்டா. அவளை பார்த்து உன் பொண்டாட்டியும் துவண்டு போயிருக்கா. இதுக்கு தான் நீ ஆசைப்பட்டியா? ஐயோ தாத்தா, ஏன் தாத்தா அப்படி வார்த்தையால என்ன கொல்றீங்க? நான் ஒண்ணு நினைக்க அது ஒண்ணு நடந்துருச்சு. தாத்தா, எதையுமே நான் திட்டம் போட்டு செய்யல. நீங்களாவது என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன். ஏய், விதை ஒண்ணு போட்டா சொர வேற முளைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாம் லட்சுமி தலையில வந்து விடுஞ்சிருச்சு. சரி, அதை விடு. நடந்ததை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. லட்சுமி சந்தோஷமா இருந்தாதான்
அவ குணமாவான்னு டாக்டர் சொன்னதை நீ கேட்டல்ல? அவளோட சந்தோஷமே அந்த ஹரிதான். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஹரி எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லி லட்சுமிக்கு புரிய வச்சு அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்டா. இல்ல லட்சுமி நம்மளை விட்டு போயிடுவாடா. நீ ஆசைப்பட்டு எதுவுமே நடக்காம போயிடும். டேய் சந்தோஷ், நம்ம எல்லாருக்கும் லட்சுமி வேணும்டா. அவ நமக்கு பழையபடி வேணும். என்ன ரொம்ப ஹாப்பியா இருக்க போல? இருக்காத பின்ன. நான் எதிரியா நின்னு என்ன பண்ணாலும் கடைசியா எனக்கு பல்பு கொடுத்துட்டு அவ ஜெயிச்சுக்கிட்டே இருந்தால. ஆனா இப்ப நான் திருந்திட்ட மாதிரி நடிச்சு அவ வீட்டுக்குள்ள போய் நேச்சுரலா வர பிரச்சனை எல்லாம் வெறும் டைரக்ஷன் தான் பண்ண. பார்த்தா கல்யாணமே நின்னு போச்சு. லக்ஷ்மிய பாத்தியா? பைத்தியமாவே ஆயிட்டா. அதனால அந்த குடும்பமே இப்போ கஷ்டப்படுது. ஆனா இதெல்லாம் பத்தாதுடா. அந்த ஹரி தப்பிச்சிட்டான். அந்த ஆளை ஏதாவது பெருசா பண்ணணும்டா. நீ வெயிட் பண்ணு. யாருக்கு ஃபோன் பண்ற? சொல்லி யாருக்கு ஃபோன் பண்ற? போலீஸ். வேணாம் வேணாம் வேணாம். தேவையில்லாம நமக்கு தான் பிரச்சனை வரும்க்கா. பாத்துக்கலாம்டா. ஹலோ, இன்ஸ்பெக்டர் கரிகாலன் சாரா? ஆமா மேடம், சொல்லுங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா மேடம்? ஐ அம் குட் சார், ஐ அம் குட். ஏன் சார்? ஒண்ணும் இல்ல. ஹரி சார் இருக்கிற இடம் ஏதாவது தெரிஞ்சுதா? எங்க மேடம், அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல மேடம். நாங்களும் சீரியஸா தான் தேடிக்கிட்டு இருக்கோம். அந்த ஆளு சிக்க மாட்டேங்கிறான் மேடம். பாத்தீங்களா சார், தப்பு பண்ணாதவன் எதுக்கு உங்களை கண்டு ஓடி ஒளியணும்? நான் சொல்றேன் சார், அவன் ஒரு பார்ன் கிரிமினல் சார். நல்லவன் மாதிரி நடிச்சு எங்க எல்லாரும் ஏமாத்திட்டு இருந்திருக்கான். இப்போ குட்டு வெளியானதும் தலைமறைவாயிட்டான். சார், ஒரு சின்ன சஜஷன் சொல்றேன். நீங்க உங்ககிட்ட இருக்கிற பெண்டிங் கேஸ் எல்லாம் அவன் மேல போட்டு அவனை ஒரு தேடப்படுற குற்றவாளி ஆக்கிடுங்க. அப்புறம் முடிஞ்சா என்கவுண்டர் பண்ணி கூட கதையை முடிச்சிடலாம். எஸ். ஐயோ மேடம், அதெல்லாம் பெரிய விஷயம் மேடம். அப்படியெல்லாம் உடனே பண்ணிட முடியாது மேடம். சரி சரி, ஓகே சார். உங்களுக்கு தெரியாதது இல்ல. ரொம்ப பயப்படுறீங்க போல. நான் முடிஞ்சா கமிஷனர் சார் கிட்ட பேசி ஸ்பெஷல் டீமை வச்சு இந்த கேஸை க்ளோஸ் பண்ண பாக்குறேன். சார், அந்த ஆளை பிடிக்கணும்னா நான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வழியை சொல்லட்டுமா? சொல்லுங்க மேடம். சார், நம்ம ஹீரோயின் லக்ஷ்மி இருக்காங்கல்ல, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. இந்நேரம் அந்த நியூஸ் ஹீரோ ஹரிக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? சோ மேடம் பாக்குறதுக்கு சார் அப்படியே வருவாரு. நீங்க என்ன பண்றீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல ரவுண்ட் அப் பண்ணீங்கன்னு வைங்க, அந்த காதல் மன்னனா அப்படியே கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிடலாம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இப்பவே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் ஸ்குவாட் அனுப்புறேன். அந்த ஹரியை அரெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேன் மேடம். சார், நானும் கமிஷனர் சாரை மீட் பண்ணும்போது உங்க சின்சியரிட்டியை பத்தி ரெக்கமெண்ட் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஓகே. அட சூப்பர்க்கா. சான்ஸே இல்ல. கலங்கற. போலீஸ்க்கே ஆர்டர் போடுற நீ. டேய், நமக்கு நேரம் ஒர்க் அவுட் ஆனா ஆளுநருக்கே ஆர்டர் போடலாம். அக்காவுக்கு இப்ப சுக்கிரன் உச்சத்துல இருக்கான். அதனால தொட்டதெல்லாம் ஜெயம்தான். யா.
சாரிம்மா, இதெல்லாம் என்னாலதான். ஆத்திரத்திலையும் அவசரத்திலையும் நான் செஞ்ச முட்டாள்தனத்தாலதான் அந்த குழந்தை இறந்து போச்சு. பாவமா அந்த ஹரி சார், ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத அவரை குழந்தைய கொண்டுட்டேன்னு அந்த பழிய ஏத்துக்க வச்சுட்டேன். அவரும் நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அந்த பழிய ஏத்துக்கிட்டு எங்கேயோ போயிட்டாருமா. பவிக்கு பிறக்கிற குழந்தைக்கு மட்டும்தான் நான் அப்பாவாகணும்னு நினைச்சேன். ஆனா நான் பண்ணாத ஒரு தப்புக்கு சாட்சியா அந்த குழந்தை நம்மளோட வீட்டுல இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அம்மா, நீங்களாம் அவனை ஒரு குழந்தையா பார்த்தாலும் எனக்கு அந்த ஆதிரா நம்மளை பழி வாங்க விட்டுட்டு போன மாதிரி தான் தெரியுது. எனக்கு பவிக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சதுன்னா என்னை விட்டுட்டு போயிடுவாளோன்னு பயமா இருக்குதும்மா.